ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் இந்த 2வது செஷனுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஐ ஹோப் நீங்க எல்லாம் நல்லா ஆஃப்டர்நூன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு உள்ளத்துல தோணும், பாஸ்டர்ஸ்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் அது என்னன்னா, அந்த பிசிக்கல் எஃபர்ட்டை விட இந்த மென்டல் எஃபர்ட் தான் ரொம்ப டயர்டாகும். மெசேஜை டெலிவரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு டெலிவரி பெயின் மாதிரி தான். பாடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஆனால் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சோதரம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை புது பலனால் புது கிருபையால் அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டு தொடர்ந்து நம்மோடு இடைப்படும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாடியே படத்திலங்க. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாடியே படத்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கிளை நறுக்கி களை பிடுங்கி, கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். பாதம் பணிந்தே என்னாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மோசே தன்னுடைய ஜெபத்துல சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் இவ்வாறு சொல்லுகிறார், let your delight be upon us, Lord. உம்முடைய பிரியம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தர் மாத்திரம் நம்ம மேல் பிரியமா இருப்பார் என்றார். இந்த வாக்குத்தத்த தேசத்தை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். our life should please with God. நாங்கள் வாசிக்கிறோம் யோபு 16:19 நான் வாசித்தோம். நம்முடைய சாட்சி யார்கிட்ட இருக்குதா? கர்த்தர்கிட்ட. தாவீது ஆண்டவருடைய வாயினால் நற்சாட்சி பெற்றார். விட்னஸ், டெஸ்டிமனி. அமெரிக்காவில் சார்லட் பகுதிக்கு ஒழித்து போயிருந்த போது ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட டாக்டர் பில்லி கிரஹாம் ஐயா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப அழகாக அதை செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர் வளர்ந்த ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருந்தது, அவங்க வீட்டில் அவங்க வளர்த்த மாடு எப்படி இருந்தது, அந்த மாடு தான் வெல்கம் சொல்லுது. நம்ம நல்ல அழகாக அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு. அவங்களுடைய வீடு அப்படியே நம்ம நியூசிலாந்து மாதிரி வீடை பேர்த்துட்டு வந்து வைக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு வீட்டை அப்படியே பேர்த்துட்டு வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்படியே போகும்போது அவருடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அவருடைய மினிஸ்ட்ரி வளர்ந்த விதம், எப்படி அவருடைய மினிஸ்ட்ரி வளர்ந்துச்சு. த க்ரூசைட்ஸ், அந்த பெரிய பெரிய டென்ட் அடிச்சு நடத்தின மீட்டிங்ஸ். அப்புறம் ஹவு இஸ் மினிஸ்ட்ரி மூவ் டு த டெலிவிஷன் மினிஸ்ட்ரி. அந்த காலத்து டெலிவிஷன் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆன்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு டெலிவிஷன் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன். உள்ளதான் வர முடியல, வெளியே இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டேன். எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலா அந்த எண்ட் ஃபைனல் அந்த எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ், அவர் மரித்து ராஜாக்கள் எல்லாம் பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட் எல்லாரும் வந்து அவருக்கு ஹானர் பண்றாங்க. அவருடைய சரீரத்தை அந்த பெட்டியில் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹைவேல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சப்வேல ஒரு பிரிட்ஜ் மேல 2 சகோதரர்கள் நின்று ஒரு பேனர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. So they want to honor the man of God. அந்த பேனர்ல ஒரு வேர்டு இருக்குது, well done. Well done. அந்த வேர்டை பார்த்த உடனே என்னைய அறியாம கண்ணில் ஒரு கண்ணீர் வந்துருச்சு.
whatever we going to accomplish in this world, one day we are going to see our master face to face. This word has to come from our master's mouth. Well done, my son. Well done. உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன். So we should keep that in our mind always. இந்த உலகத்தில் நாம் யாரை பிரியப்படுத்துறோன்றது முக்கியம் இல்லை, தேவனை பிரியப்படுத்தி இருக்கிறோமா, ஆண்டவருடைய கண்களில் நம்முடைய வாழ்க்கை பிரியமா இருக்குதா, then he will take care of all the rest of the things. அதான் மோசே தன்னுடைய ஜெபத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருப்பதாக. சோ இந்த முதல் காரியத்தை பார்த்தோம், யார் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார், யார் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார், துதிக்கிற ஜனங்கள் மத்தியில். யார் மேல கர்த்தர் பிரியமா இல்லையா, முறுமுறு. So we have a lot of reason. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வேலிட் ரீசன் வச்சுட்டு இருக்கிறோம். மாறா தண்ணி கசப்பா இருக்குது, கசப்புன்னு சொன்னா தப்பாயா? வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு ஐயோ வனாந்தரத்தில் நடக்கிறோம் சொல்றது தப்பா? நிறைய காரியம் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய இருதயத்துக்கு தவறு இல்ல மாதிரிதான் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, do you glorify the bitterness or do you glorify the Lord when you are going to turn all the bitterness into sweet? உன் பலகீனங்களை நீ மேன்மை பாராட்டுகிறாயா அல்லது நீ பலப்படுத்துகிற தேவனை மேன்மை பாராட்டுகிறாயா? ஆக்ட்ஸ் சாப்டர் 3ல பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கு பிறந்தது முதற்கொண்டு திமிர்வாதக்காரனா ஒரு மனுஷன் இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி யாரை நோக்கி பார்க்கிறான்? பேதுருவையும் யோவான் நோக்கி பார்க்கிறான். சொல்லுகிற காரியம், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்கிட்ட யார் இருக்கிறார்? என்னிடத்தில் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. So we call to glorify the Lord in all our situations. When we glorify the Lord, நாம் சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவனை நாம் மேன்மைப்படுத்தும் போது தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். We should do this as an exercise in our life. ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது, நம்மை கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டும் பொழுது, கிறிஸ்து நமக்குள் வைத்திருக்கிற அந்த கிருபைகளை மேன்மை பாராட்டும் போது தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 11:6. Hebrews chapter 11 verse 6. Without faith no one can please God. No one can please God. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it's impossible to please God. தொடர்ந்து அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் அவரிடத்தில் கேட்கிறவைகளை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம் தேவனுடைய பார்வையில் நமக்கு பிரியமா மாத்துதா? We should believe that the God is exists. If I go to my God, He will answer all my prayers. The faith is the powerful tool God has given to each and every one of us. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத. எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, not only because of the murmuring, because of the unbelief, they couldn't reach the promised land. அவங்க அவிசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். Unbelief, the faith is very important in our life. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. நீங்க ஆபத்துக்கு 2ஆம் அதிகாரம் நீங்க 3-4 வசனங்களை வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, by faith righteous will live. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நிறைய இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். விசுவாசத்துல 2 விதமான விசுவாசம் இருக்கு. faith, gift of the Holy Spiritலயும் faith வரும், fruits of the Holy Spiritலயும் faith வரும். இந்த gift of the Holy Spiritல வர faith என்னன்னா, நான் காண்கிறதை நம்பவில்லை, காணாத தேவனை நான் நம்புகிறேன். fruit of the Holy Spiritல வர faith என்னன்னா, in midst of all the situation I remain faithful to God. தேவனுக்கு நான் எப்போதும் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 2 பேரும் முக்கியமான ஒரு விஷயம். சோ இன்னைக்கு விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது? How we come to know that am I having the real faith? எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ள இருக்கு? உண்மையிலேயே நான் விசுவாசியா இருக்கிறேனா? நான் ஒரு முறை சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்த போது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருந்தேன். அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, 5வது பையன்.
அவருக்கு ஒரு ஏஷியன் மென்டாலிட்டி பாருங்க, எப்படியாவது ஒரு பையன் வேணும், எப்படியாவது ஒரு பையன் வேணும். அதுக்கு 1008 ரீசன் நம்ம சொல்லிக்கலாம். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், சகோதரனுடைய அங்கலாய்ப்பையும் கேட்டார். 5வது பையன் வந்துட்டான். அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? சுவிசேஷகன். பேர் என்னது? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா எவாஞ்சலிஸ்ட் வைக்கணும். நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர், ஏன் பிரதர் நீங்க சுவிசேஷன் பேர் வச்சேன்னா அவர் சொல்றாரு, வளர்ந்த பிறகு அவன் மறந்துடக்கூடாதுங்க எதுக்காக அவன் பிறந்தான்னு. Everyone when they call them, he should remember that I want to carry the gospel. நான் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்ல, அவன் சுவின் மாத்தினான். நம்மளே ஆண்டவர் வந்து இன்னைக்கு அநேகனா நம்ம சொல்றோம்னா we believers, we call us believers, right? விசுவாசி. சில நேரம் சொல்லுவோம் அவர் அவிசுவாசிங்க, இவர் ஏதோ விசுவாசத்துல டாக்டரேட் வாங்கினாங்க, அவர் அவிசுவாசிங்க, இவர் விசுவாசி. சோ நான் விசுவாசின்னு கூப்பிடுறது எதுக்காகன்னா, விசுவாசத்துல நம்ம வல்லவர்கள் ஆயிட்டோன்றதுனால இல்ல, விசுவாசில் வல்லவர்களாய் மாற வேண்டும். we call to be stronger in faith in God. விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். சோ இந்த விசுவாசம் உண்மையிலே the real faith is working in my life or not. நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்து ஒரு ஈஜிப்ட்ல இருந்து ஜோர்டான்ல இருந்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? Oh, these people are very faithful to God, they believe in God, they are following the God's word, they are following the God's instruction, அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. But out of the majority of group, most of them they couldn't reach the promised land. One of the another reason, they couldn't believe the God's word. அப்போ இன்னைக்கு எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, faith without action is dead. கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. சோ நம்முடைய கிரியைகளின் மூலமாக தான் நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். we can identify, am I having the real faith in God or not? How we can come to know that? Through our action, நம்முடைய செயல்களின் மூலமாக. என் அன்பு தேவ ஜனமே, பைபிள்ல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலிங் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னா இமிடியேட்டா நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பாருங்க யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார், அப்படியே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒய்ஃப் கோச்சுக்கு போயிட்டாங்களா, யோபு தான் சொல்லுவாங்க, யோபு ஒய்ஃப் வந்தா இல்லப்பா வருவாப்பா கொல்லப்படாது. யாராவது நம்முடைய வீழ்ச்சியை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ண, அகைன் ஜோப் பிகம் தி கிரேட் காட். யாருக்கா குழந்தை இல்லைன்னு ஜோபன் வந்தாங்கன்னா யுனிவர்சல் ஆன்சர் வந்து இதான், ஆபிரகாமுக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் தருவார். சோ யாராவது ரட்சிக்கப்பட முடியாம ரொம்ப ஸ்டபன் ஹார்ட்டா இருந்தா நாம ஒன்ன சொல்லுவோம், டேய் அப்பேற்பட்ட சவுலையே கர்த்தர் சந்திச்சார், உன் பையனை சந்திக்க மாட்டாரா? இல்லைங்களா? சோ ஆனா விசுவாசம் வரும்போது நமக்கு நோ அதர் சாய்ஸ் யாருன்னா ஆபிரகாம் தான். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். சரி, இவர் இந்த விசுவாசத்தை எப்படி அவர் நிரூபித்தார், எப்படி செயல காண்பித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:8 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, Hebrews chapter 11:8, ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற தேசத்துக்கு அழைக்கப்பட்ட போது, சுதந்திரமான தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்ட போது, அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். He believed and he obeyed. What is the work of faith? விசுவாசத்தின் ஒரு கிரியை என்ன? நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன். என்ன சொல்ல போனா, எதை விசுவாசிக்கிறேனோ அதற்கு பிரியமானதை நான் செய்வேன். Where is my faith? I will do the same. இவன் விசுவாசிச்சதுனால என்ன செய்தான்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, தான் போகிற இடம் இன்னதென்று சொல்லி அறியாதவனாய் புறப்பட்டு போனான். லூக் சாப்டர் 9ல ஏசப்பா 70 பேரை ஊழியத்துக்கு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போகும்போது அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அதை வாசிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஃபாலோ பண்றதுல இன்ஸ்ட்ரக்ஷன், பேக் எடுத்துட்டு போகாதன்ற. என்ன அநியாயமா இருக்கு. எங்க தங்குவன் யோசிக்காத, எங்க சாப்பிடுவன் யோசிக்காத. இங்க ஆபிரகாமுக்கு அதான் சொல்றாரு, அவன் போகிற இடம் என்னதுன்னு சொல்லி அறியாதவனாய் புறப்பட்டு போனான். இந்த வசனத்தை வாசல இருந்து நான் பை ஃபெய்த் கிளம்பணும்னு சொல்றது இல்லை பிரதர். ஆனால் நல்லா தெரியும், இந்த ஃபிளைட் ஆக்லாந்து தான் போகுது. அவனுக்கு என்னன்னா எங்க போகிறதுன்னு சொல்லி
தெரியாதவனாய் புறப்பட்டு போனான். என் அன்பு தேவ ஜனம், அநேக நேரத்துல நாம் விசுவாசிக்கிற அந்த வசனத்தை, அந்த விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது, am I really having the faith in God or not? கீழ்ப்படுது. நீங்க கிங் சாலோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, when God elected King Saul as the first king to the Israel, ஆண்டவருடைய இருதயத்துல எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி தட்டி விட்டுருவாங்க இவனை அப்படி என்ன நினைச்சீங்க? யோசிச்சு பாத்தீங்க? அப்படி நினைச்சிருப்பாரு ஆண்டவர். கொஞ்ச நாள் வச்சுப்போப்பா, கொஞ்சம் இன்னும் டேவிட் இன்னும் வயசு வரல, டேவிட் கொஞ்சம் பெட்டரான பிறகு இவனை தட்டி விட்டுட்டு டேவிட் வச்சுக்கலாம். சிலர் உலக பிரகாரமா அநேகர் அப்படி செய்வாங்க. கொஞ்சம் பிசினஸ் வந்த உடனே இவனை தட்டி விட்டுருவாப்பா, கொஞ்சம் நம்ம கத்துக்கிட்ட பிறகு. ஆண்டோட எண்ணத்துல சவுல் என்கிற ஒரு மனுஷனை தள்ளிவிடணும், சவுல் என்கிற மனுஷனுக்குள்ள ஒரு பிசாச அனுப்பணும், சவுல் என்கிற ஒரு மனுஷன் இப்படி பரிதாபமா சாகணும்ன்ற எந்த திட்டமே கிடையாது. மோசையோட லைஃப்ல கூட அப்படிதான். மோசையை கர்த்தர் அழைக்கும் போது மோசைகிட்ட கர்த்தர் சொல்றா, நீ இந்த ஜனங்களை பாலும் தேடு ஓடுகிற தேசத்துக்கு நீ கொண்டு போ. ஆண்டோட திட்டத்துல மோசே வனாந்தரத்துல அடக்கம் பண்ணணுன்ற ஒரு திட்டம் கிடையவே கிடையாது. இந்த ஜனங்க வனாந்தரத்துல சாகணும்ன்ற திட்டம் கிடையவே கிடையாது. எங்க இந்த காரியம்லாம் நடக்குதுன்னா, because they couldn't believe the God's word, because they couldn't obey to the God's word. இன்னைக்கு நண்பு தீப ஜனம் அநேக நேரத்துல நம்மளே அறியாமலேயே ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருகிறது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப நல்லா படி, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். 1 சாமுவேல் 15:29. 1 Samuel 15:29. ஒன்னு சாமுவேல், ஆமா, 1 சாமுவேல். He who is the glory of Israel வாசிங்க. does not lie or change his mind. இங்க இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, he is the one glory of Israel. சில டிரான்ஸ்லேஷன் வந்து he is the one strength of Israel. அகைன் நான் தமிழுக்கே போக விரும்புறேன். தமிழ்ல எப்படி வருதுன்னா, இஸ்ரவேலின் ஜெயபலனானது. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? இஸ்ரவேலின் ஜெயபலனானவர். யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. விக்டோரியஸ். இங்க என்ன ஆண்டவர் சொல்ல வர்றார்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? நமக்கு ஒரு ஜெயத்தை அவர் பிக்ஸ் பண்ணிடுறாரா? அந்த ஜெயத்துக்கு ஏற்ற விதத்துல நம்முடைய பலனை கூட்டுறாரா? He fixed the victory for us. He fixed the destiny for us. According to the destiny, He changed our strength, He increased our strength. ஆபகுக் 3:19 வாசித்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, என் கால்களை மான் கால்களை போல மாற்றி நான் ஏற வேண்டிய உயரமான ஸ்தலத்தோட ஏறும்படிக்கு செய்கிறார். என் கால் வீக்கா இருக்குன்னு சொல்லி என்னுடைய டெஸ்டினியை மாத்துறது இல்ல, என் காலை கர்த்தர் மாத்திடுறார். இங்க சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன் ஜெயத்திற்கான பலனை உனக்கு கொடுக்கிற கர்த்தர். நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, டியூட்ரானமி சாப்டர் 7:7 ஃபேன்சி நம்பர். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரட்சியான ஜனம் என்பதனால் கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை தெரிந்து கொள்ளல, நீ சகல ஜாதிகளிலும் கொஞ்சமா இருந்த. நீ ரொம்ப பலகீனமான ஒரு ஆளா இருந்த, நீ சாதாரணமான ஒரு ஆளா இருந்த. என் தேவ ஜனமே, ஏன் சவுலுக்கு இந்த வார்த்தைய சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, நீங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது சவுல், என் அன்பு தேவ ஜனமே, ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு சில காரியங்களை செயல்படுத்துகிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் அவன் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியுவாங்கல்ல. ஒரு சவுலா இருந்து பாருங்க, அப்பதான் அவன் பிரச்சனை தெரியும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் ஒரு பெலிசிய ராணுவத்தை எதிர்கொள்ளுகிறான், அமலேக்கிய ராணுவத்தை அவன் எதிர்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த சவுலுடைய ராணுவத்துல ப்ராப்பர் வெப்பன் இருந்தது சவுலுக்கும் ஜோனத்தானுக்கும் மட்டும்தான். யாருக்கு எத்தனை பேர் தான் வெப்பன் இருந்துச்சா? மற்றவங்கிட்ட இருந்ததெல்லாம் கோடாரி, மண்வெட்டி. திடீர்னு யுத்தம் வந்துருச்சு, வாங்க உடனே வந்துட்டாங்க எல்லாம். கோழி பண்ணையில இருக்க வந்துட்டான், மாடு மேய்ச்சிட்டு இருக்க வந்துட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வந்துட்டான். They are not professional soldiers. இவங்கெல்லாம் என்னங்க, எடுபடி ஆட்கள் வைங்களேன். இவங்க முன்னாடி நிக்கிற ஆள் யாரு? ப்ரொஃபஷனல் ஆர்மி நின்றுட்டு இருக்கு. சால் தான் ஃபர்ஸ்ட் கிங். நான் விசுவாசிக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கும்.
அதுக்கு முன்னாடி சவுலுக்கு முன்னாடி எல்லாரும் தனக்கு தானே ராஜாவா இருந்தார்களாம். கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு சாமுவேல சில விதத்துல ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, நம்ம லேட்டா வந்தா சாமுவேல் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாமுவேல் என்ன வந்தாரா? லேட்டா வந்தார். சாமுவேல் லேட்டா வராரு. ஆனா என்ன செய்யணும்? உடம்பு அந்த அந்த பலி செலுத்திட்டு தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும். பலி செலுத்த யார் வரணும்? சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வரணும். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் தாமதமாகிறார். தாமதமாக ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சவுலுடைய உள்ளத்துல என்ன மாதிரி என்ன வருங்க? ஐயோ, ஜனம் குறைஞ்சிட்டு போகுது, இருக்கிறதே இப்ப சேர்ந்த கூட்டம். இல்ல கோழி மேய்ச்சவன், ஆடு மேய்ச்சவன், மாடு மேய்ச்சவன், சும்மா கிடந்த இவனெல்லாம் கூட்டு சேர்த்து இருக்குது. எதிரில் இருக்கிறது ப்ரொஃபஷனல். வேதம் சொல்லுகிறது ஜனத்திரள் ராஜாவின் மகிமை. எவ்வளவு பின்னாடி கிரௌட் இருக்குதோ அதை வச்சுதான் ராஜாவுக்கு மகிமை. ஒண்ணு இல்லைங்களா? சில கட்சிகள்லாம் மரியாதை இல்லை. காரணம் என்ன? ஓட்டு விடுறது இல்லை. எதுக்கு அரசியல்வாதிகள் 500 ரூபாவும் பிரியாணி போட்டெல்லாம் கொடுத்து கூட்டு வராங்க? அதுதான் அவங்களுடைய கெத்து. நம்முடைய பாயிண்ட் அதானே. அப்போ இங்க ஜனங்கள் பெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சவுலுக்குள்ள என்ன வருகிறது? ஜனம்தான் என்னுடைய பலன். இந்த பலன் இருந்தாதான் நான் சத்ருவை ஜெயிக்க முடியும். 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது யுத்தத்துல ஜெயிச்சாச்சு. இப்ப ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது. ஜனங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆடு மாடுகளை கர்த்தருக்கு பலி செலுத்தும். இந்த ரெண்டு இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். சவுல் தன்னையும் அறியாமல் தேவனுக்கு பிரியமானதை அல்ல, மனிதர்களுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆகவேதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் உன்னுடைய பலன் அல்ல, இந்த ஜனங்களின் ஆண்டவர் தான் உன்னுடைய பலன். என் அன்பு தேவ ஜனம், அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறதை நாம் பார்க்கலாம். நீ ஆண்டவர் சொல்றாரு, God is our strength. ஆமென். கர்த்தர் நம்முடைய பலனாயவர் இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 9 வாசித்தீங்கன்னா அங்க யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்றான். நான் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது எப்படி? How can I do which is not pleasing my God? அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த போத்திபாருடைய மனைவி சொல்லுகிறார், இந்த வீட்டுல என்னை விட பெரிய ஆள் யாரு? என்ன தவிர மற்றது எல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எல்லா வருஷம் மேல அவனுக்கு ஆளுகை அவர் கொடுத்து இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, அப்ப அந்த மனுஷியை பார்த்து யோசேப்பு ஒரு காரியம் சொல்றார், கர்த்தருக்கு பிரியமா இருப்பதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சரி, என்னுடைய வாழ்க்கையில சரி, நாம் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய பலனாய் அவர் இருக்கிறார். If God is on our side, who can stand against us? ஆமென். சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ஜெய பலன் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் சொல்லி முடிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். அங்கதான் சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். One who strength is in you, he is a blessed one. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பலனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அநேக நேரத்தில் சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிர்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பலன்னு சொல்லி நாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பலன் நம்மை நாம் நம்ப முடியாத உயரத்துக்கு கொண்டு போகிற வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 58:14 சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்தவர்களுடைய ஏறி இருக்கும்படி செய்து உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிக்கிறேன். அநேக நேரத்துல நம்ம நம்புறது ஒன்னா இருக்கும், ஆனா விசுவாசிக்கிறது இன்னொன்னா இருக்கும். We know something and we believe something. சில நேரத்துல நம்மகிட்ட யாராவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மள மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு ஆண்டவர் கூட கஷ்டப்படுறாரு. அந்த ரெவலேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வரும், வெளிப்பாடுகள்லாம் அந்த மாதிரி தான் வரும். இது நல்ல உதாரணம் பாருங்களேன். நீங்க யோவான் எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்புகிற ஒரு
சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு லாசரு எத்தனை நாள் எழுப்புறாரு? 4ஆம் நாள் உயிரோட்டில் எழுப்புகிறார். வழக்கம் போல சாமுவேல் மாதிரி தான் இப்ப இயேசு என்ன வர்றாரு? லேட்டா வர்றாரு. அவருக்கு தெரியும் பலவீனமா இருக்கிறான்னு சொல்லி அவர் லேட்டா வருகிறார். லாசருவுக்கு இப்ப 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒண்ணு மார்த்தா, இன்னொன்னு மரியா. இன்னைக்கு நம்ம ஓட்டு போட சொன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா டெஃபினட்டா மரியாதை தான் போடுவீங்க, ரைட்? காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டார், மரியா தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம், இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே 21ஆம் வசனத்துல யாருதான் முதல்ல போய் இயேசுவை பார்க்கறாங்கன்னா அந்த மார்த்தா தான் போய் பார்க்கறாங்க. மார்த்தா இயேசுவை பார்த்து ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பிதா உமக்கு கொடுப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Even now, whatever you ask, your father will answer. I know that. ஆண்டவர் ரொம்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து சொல்லுவாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான். God is answering all our faith. உன் சகோதரன் உயிர் தெழுவான். The response மார்த்தா கிட்ட என்ன வரும்னா, ஆண்டவரே, உயிர் தெழுதல் நாளவன் எழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொடுக்கிற ரிப்ளைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சில நேரம் நம்மளும் அப்படிதான் பாருங்களேன். We strongly believe that God is everything. God has supreme power. God is almighty. ஆனா அநேக நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது சூழ்நிலை நிர்பந்தப்படுத்துகிற வார்த்தை நாம் கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத ஒரு சவாலா இருக்கு. Through our action we prove that what I believe. அப்ப மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிற மரியாமலும் இருப்பான். என் அன்பு தேவ ஜனமே, அப்ப இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தது அப்படின்னா, அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறாங்க. எது அவங்களுக்கு விசுவாசிக்கிற சுலபமா இருந்துச்சா? சூழ்நிலைகளை நம்புவது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கிறவைகளை அல்ல காணாதவர்கள் விசுவாசிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். We are called to please the God's word. We called to obey to the God's word. கீழ்ப்படிதல். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப சுலபமான விஷயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கீழ்ப்படி சொல்றது ரொம்ப சுலபம், கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் கீழ்ப்படியது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியது ஏன் ரொம்ப கஷ்டம்னா, அது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸின்றதுனாலேயே கீழ்ப்படியது ரொம்ப கஷ்டம். யாத்திரா 14 அதிகாரத்துல செங்கடலுக்கு முன்னாடி மோசே போய் நிக்கிறார். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்றாருங்க? கோலை தூக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க கோலை தூக்குறது கஷ்டம்? கோலை தூக்குறது கஷ்டமா வருது? அதை தூக்குறது கஷ்டம் இல்ல, தூக்கி திறக்கலன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, கோலை தூக்குறது பிரச்சனை இல்ல, தூக்கிட்டு திறக்கலன்னா பெரிய சிக்கல. ஆண்டவர் சொல்ற, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை வியாதியஸ்தின் மீது கைகளை நீங்கள் வைகள். என்ன ஆகும்? இவ பிரச்சனை என்ன, கையை வைக்கிற நேரம் செத்துட்டாங்க. இந்த அனுபவம் எனக்கு வந்திருக்கு. இலங்கையில தம்புல என்ற பகுதிக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். அது ரொம்ப ஒரு தமிழ் மொழி பேசுற ஜனங்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது. சிங்கள ஜனங்கள், அதுவும் குறிப்பா அங்க இந்த புத்திஸ்ட் மார்க்கு ரொம்ப சபைகளுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிற இடம். அங்க ஊழியத்துக்கு போயிருந்தப்ப பாஸ்டர் எங்களுடைய சேஃப்டிக்காக ஃபேமிலியா போயிருந்தோம். அம்மா, மனைவி, பிள்ளைகள். எங்க சேஃப்டிக்காக பக்கத்துல நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்க எங்களை தங்க வச்சிருந்தேன். ஒவ்வொரு முறை சர்வீஸ் நடக்கும் போதும் பிரசங்க நேரம் மைக்கு எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. காரணம், மைக்கில் பேசினா வெளியே தமிழ் சத்தம் கேட்டுரும். மைக் இல்லாம தான் நான் பேசுவேன், அவர் சிங்களத்துல மைக்ல பேசுவேன். 3 நாள் நல்லபடியா கூட்டம் முடிஞ்சது. கடைசி நாள் எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா, வெளியில உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டோம்.
எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள பயம் தான், எந்த நேரம் கல் வரும், எந்த நேரம் கட்டை வரும், நெருப்பு வரும் தெரியாது, குடும்ப குட்டியுமா வந்திருக்கிறோம். ஸோ பயந்துகிட்டே இருக்கிறோம். ஜபத்துக்கு ஆட்கள் குறைய குறைய நமக்கு பயம் தெளிவாகிட்டே இருக்கு. இன்னும் 3ஓட பிரச்சனை முடியுது, இன்னும் 2ஓட பிரச்சனை முடியுது. அப்படி கடைசி ஆளு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது சபைக்குள்ள ஒரு கூட்டம் ஜனங்க வராங்க. ஒரு நபரை மூங்கில் நாற்காலியில தூக்கிட்டு வராங்க. அந்த மூங்கில் நாற்காலி இருக்கிறவரும் மூங்கில் மாதிரி தான் இருக்காரு, எலும்பு தோலுமா இருக்காரு. வந்து அவங்க சிங்களத்துல ஏதோ பாஸ்டர்கிட்ட சொல்லும் போது பாஸ்டருடைய முகம் மாறுது. பாஸ்டர் கலேந்திரன் பேரு, அவர் முகம் மாறுது. அவர் என்கிட்ட சொல்றாரு, பாருங்க பாஸ்டர், நம்ம விசுவாசிகளை நல்ல ஆத்மாவை கூட்டுவானா சாக போறோட கூட்டு வந்து அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபைனல் ஸ்டேஜ் சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் மத ரீதியான நம்பிக்கை உள்ளவங்கன்றதுனால உயிர் வந்து அவங்களுடைய கோயில்ல வச்சு போனா நல்லதுன்ட்டு சாக போற உடம்பு எங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, நடுவுல நம்ம விசுவாசம் கிராஸ் பண்ணிட்டாங்க. போங்கப்பா, என்னெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, வந்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர்ன்ட்டாங்க. இப்ப பாஸ்டர் என்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் எனக்கு மறக்காது. பாஸ்டர், அவன் செத்தானா நான் செத்தேன், அவன் செத்தான்னா நம்ம சபையே முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பம் தான் நம்மளை எப்படா கல்லடிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிரஷர் வந்து அப்படியே நம்ம ஷோல்டர் மேல இறங்கு, பிரச்சனையை சொன்னா கூட ஜோம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த நேரம் தான் அந்த கொழும்புல கால்ஃப் ஃபேஸ்ல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருந்தாங்க. கூட்டத்துக்கு வந்த இடத்துல ஒருத்தர் செத்துட்டான். அது பெரிய பிரச்சனையாச்சு. கிறிஸ்தவர்கள் சுகமளிக்கிறேன்னு கூட்டு போய் சாகடிச்சிட்டாங்கன்னு பெரிய பிரச்சனை. இது ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம வேற சேர்றோம். இப்ப வசனம் என்ன சொல்லுது, வியாதிஸ் மீது கைகளை வைப்பாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் வெடியாலே சுகமா. கையை வைக்கலாம்னு போகும்போது உள்ள ஒரு சத்தம் கேட்குது, பார்த்து வை. அபிஷேகத்துல கொஞ்சம் அழுத்திட்டுனா கொலை கேஸ் ஆயிடும். ஒரு மரண போராட்டம் அந்த நேரம். கண்ணை மூடினாலும் அவர் மூச்சு நிக்கிற மாதிரி தான் தெரியும். கண்ணை திறந்தா விசுவாசம் வர மாட்டேன். கிட்ட கைய வைக்கிறா மூச்சு நிக்குது, கை எடுத்தாதான் மூச்சு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த உள்ளத்துல அந்த நேரத்துல இருதயத்துல பேசினாரு, இந்த மனுஷனுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக நான் சிலுவிலே சுகத்தை நான் சம்பாதிக்கிறேன். You are here as delivering my healing to this person. என்னுடைய சுகத்தை உனக்கு கொடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, சபையை விட்டு போற வரைக்கும் சாகல. அது எனக்கு ஒரு பெரிய அற்புதமா தெரிஞ்சது. அது பேர் நான் ஹோட்டலுக்கு வந்துட்டோம், சேஃப் ஆயிட்டோம், கொழும்புக்கு வந்துட்டு சேஃப் ஆயிட்டோம். ஒவ்வொரு முறையும் அந்த பாஸ்டர் பத்தி ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு போன் வருது, எடுக்க பயம், இந்த போன் இருக்குமோ. ஆனா ஒரு போன் எடுத்துட்டு சொல்றாரு, பாஸ்டர் அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கி முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பாஸ்டர் வருகிற வாரம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். So believing the word of God, obey is very easy and obeying is very difficult. இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த நாகமான் என்கிற குஷ்ரோகியை கர்த்தர் சுகமாக்குறாரு. எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? போகும்போது எலிசா சொல்றாரு, எப்ப உனக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் உனக்கு கிடையாது. வர வழியில என்ன இருக்கு, யோர்தான் ஒரு நதி இருக்கு, 7 தடவை முங்கி திரும்பி பார்க்காம போ. எத்தனை பேர் சொல்றீங்க அது சுலபமான ஒண்ணு? ஆனா வேதம் சொல்லுகிறது, நாகமானு கடும் கோவம் வந்துச்சு, முகம்லாம் மாறி போச்சு. நல்ல வேலை உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் தான். இந்த வேலைக்காரன் சொல்றான், ஒரு வேலை இந்த தீர்க்கதரிசி கடினமான ஒரு காரியத்தை சொல்லுவாருன்னா நீங்க அதை செய்யறது எவ்வளவு சந்தோஷமா செய்வீங்க. இன்னைக்கு அதை எதை செஞ்சிருக்கிறாரு, அவரு சுலபமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவா அதை செய்ய வேண்டும். 1:18 சொல்லுகிறது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கு. How much we knew about our God, நம்முடைய தேவனை பற்றின ஞானம், நம் தேவனுடைய வல்லமையை குறித்து நமக்கு இருக்கிற அறிவு, நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை கீழ்ப்படுகிற பலனை கொடுக்கும். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான், நீ சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறாயா, அந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவனை விசுவாசிக்கிறாய். சங்கீதம் 116:10 சொல்லுகிற, விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். அப்போ நம்ம அறிக்கையிடுகிற ஒவ்வொரு அறிக்கையும் எதன் அடிப்படையில் வருதுன்னா, எதை நான் விசுவாசிக்கிறேன், எந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், ஒரு பாவ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நிர்பந்தமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நானும் பாஸ்டர்லாம் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பாஸ்டர், இப்போ வர பிள்ளைகளுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு நிர்பந்தம், பயங்கரமான நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை. வெஸ்டர்ன் கண்ட்ரியில பாவம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எதுவுமே பாவம் இல்லை. டூ ராங் இன் ரைட் வே, தட் இஸ் நாட் ராங்ன்றான். தப்பு கரெக்டா செஞ்சா தப்பு இல்லை. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல அவங்க என்ன நம்புவாங்கன்னா, காஃபி குடிச்சா பாவம். எது குடிச்சா பாவம்? உங்கள்கிட்ட யாராவது காஃபி குடிக்கிற நரகத்துக்கு போவேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ, ஒரு பழைய அங்கிள் ஒருத்தர் வந்துட்டாரு, அதுக்கு பேர் வேற வச்சிருக்காங்க, பூமராவா? பூமரா. இன்னைக்கு நீங்க காரணம் என்னன்னா, பல தலைமுறையா காஃபி குடிச்சு நமக்கு பழகிட்டோம்ல. காஃபி இஸ் நாட் அ ப்ராப்ளம். அவங்க என்ன கோட் பண்றாங்க, 1:6-12 எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு காலைல வரும்போது அந்த பியூலா சிஸ்டர் தங்கியிருக்க வீட்டு சிஸ்டர் சொன்னாங்க, ஆல்கஹால் எப்படி ரொம்ப குடிச்சா ரிசல்ட் வருமோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் காஃபி ரொம்ப குடிச்சா வரும். the caffeine is that much equal effect கொடுக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம காஃபி அப்படி எடுக்கிறது இல்லை. உண்மைதான் தம்பி, அப்படி சொன்னா நம்புவீங்களா? சபை வேணா மாத்திரீங்களே தவிர காஃபி மாத்த மாட்டீங்க. நீ கனடாவில் போனீங்கன்னா பார்க்கிற இடம்லாம் கஞ்சா கடை திறந்து வச்சிருக்காங்க. கார்னர் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட்டு டேய் கஞ்சா குடிக்காதரான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? சோ ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்ந்து, ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டம். ஒரு யூத் மீட்டிங் முடிச்சிட்டு அந்த ஆல்டர் கால் கொடுத்தோம். நிறைய பிள்ளைங்க வராங்க கர்த்தர் கிருபையில. அதுல ஒரு தம்பி அழுதுகிட்டே வரான். இந்த ஊழியக்காரங்க அழுதுகிட்டே வரவங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அவங்க அழுறதுனால இல்ல, சம்திங் ஹேப்பன், ஏதோ கர்த்தர் தொற்று இருக்கிறார், ஏதோ நடந்திருக்குது. நீ நம்ப மாட்டீங்க, எல்லாருக்கும் வேகமா ஜெபத்தை முடிச்சுட்டு அவங்ககிட்ட சீக்கிரம் போறேன். போயிட்டு தம்பி ஏன்பா அழுகுற, என்ன பிரச்சனை, எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, கையை பிடிச்சு நான் சொன்னது இன்னும் மறக்க முடியாது. அங்கிள் நீ எப்படி ஜெபம் பண்ணீங்களோ தெரியாது, வீக்கெண்டுக்குள்ள எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னா. என் வாழ்க்கையில எனக்கு பயங்கரமான என் இருதய ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. இமீடியட்டா அந்த ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட் வெளியே வருது. இந்தியால இருந்து வந்திருக்கிறோம்ல, டக்குனு ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட் வெளியே வருது. அவர் என்ன சொல்றாரு, ஷட் யுவர் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட், லிசன் ஃப்ரம் ஹிம். அவன்கிட்ட கேளு அப்படின்னா அவன் சொல்றான், என்னுடைய யூனிவர்சிட்டியில எனக்கு ஒருத்தருக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் எல்லாம் என்ன கேன்றாங்க, என்ன ஐசோலேட் பண்றாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, என்கிட்ட சம்திங் ராங்னு சொல்றாங்க. ஐ குடன்ட் பேர் திஸ். ஒரு சொசைட்டி ஒரு பிரஷரை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு சொசைட்டி ஒரு பிரஷரை கொடுத்துட்டு. நிறைய ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற பிள்ளைங்க நிறைய சொல்லுவாங்க, வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகலன்னா அதுக்கு பிறகு அவங்களோட கூட இருக்கிற பார்ட்னர்ஸ், அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் இவங்களோட எதையும் ஷேர் பண்றது கிடையாது. ஐசோலேட்டிங். ஒரு காலத்துல குடிச்சாதான் ஒதுக்கி வைப்பாங்க, இப்ப குடிக்கலன்னா ஒதுக்கி வச்சிடறாங்க. இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிசினஸ் கிளாஸ்னே சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல சூழ்நிலை எதை சொல்ல வருதுன்னா, if I please my owner, if I please the situation, இதை நான் செய்தா மாத்திரம்தான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்று சொல்லி சூழ்நிலைகள் மேல நம்முடைய ஒரு விசுவாசத்தை நிர்பந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. எதிர விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நாட்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால். Believing that God's word is become the great challenge for us. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு முறை அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணா அழகா சொன்னாரு, திடீர்னு ஒரு மனுஷன் இந்த கர்த்தர் வந்து, மகனே அமெரிக்காவுக்கு போனா ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சோமாலியாவுக்கு போகலாம், அப்பாலே போய் சாப்பிட்டாங்க. ரீசன் என்னன்னா, அழைக்கிறவர் மேல விசுவாசம் இல்ல, எந்த தேசத்துக்கு அழைக்கிறாங்களோ அது மேல விசுவாசம் இல்லை. உண்மையா இல்லைங்க?
எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரத்தில் நண்பு தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சூழ்நிலைகளை சார்ந்த அல்ல, என்னுடைய உலக ஞானத்தை சார்ந்த அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பாக்கியவானாய் இருப்பான். சங்கீதம் 112 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம் சொல்றார், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் சந்ததி தேசத்தில் பலத்திருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Believing the God's word, obeying the God's word, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி இந்த ஆண்டு நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை எந்தெந்த விதத்துல எல்லாம் நமக்கு விரோதமா வந்தாலும் சரி, நாம் ஒன்றை நாம் விசுவாசிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது தான் என்னுடைய வாழ்நாளின் முக்கியமாய் மாறப்போகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள், தானியேல் 6ஆம் அதிகாரம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படல. எனக்கு 3ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லா பிடிக்கும். சிலையை வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் நான் நேரா போறேன்னா நேரம் குறைவா இருக்கிறேன். சிலையை வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணல, சிலைய வணங்கல. வேதம் சொல்லுகிறது ராஜாவுடைய முகம் வேறுபட்டதா. உங்க பாசுடைய முகம் வேறுபட்டுச்சா சந்தோஷமா இருப்பீங்களா? டெஃபினெட்லி நாட், ரைட்? ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், மனுஷனுடைய முகம் வேறுபட்டா பிரச்சனை இல்லை, என் ஆண்டவருடைய முகம் வேறுபடக்கூடாது. My God's hand should be always seeing me as a pleasing children. அந்த கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். யோசேப்பு லைஃப்ல பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் அவனை கொண்டு போய் வைக்கிறார். பியாண்ட் ஹிஸ் எபிலிட்டி. நீங்க ஏசாயா 40:31 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்த உயிரே எழுதுவார். புதுபலனை கர்த்தர் தருவார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வசனத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற ஒரு காரியம், அவர்கள் பலத்தினால் எந்த உயரத்துக்கு போக முடியும் என்பதை அல்ல, தேவ பலத்தினால் எந்த உயரத்துக்கு போக முடியும் என்பதை கர்த்தர் காட்டுவார். You will not see what your ability, you will see what is the God's ability. The beautiful example வந்து ஜோசப் தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். Genesis 46 லாஸ்ட் வேர்ட் வாசித்தீங்கன்னா, it was talking about the culture of Egypt. எகிப்தியர்களுக்கு மெய்ப்பர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். இட்ஸ் இம்பாசிபிள். உதாரணத்துக்கு நீங்க மலேசியா தேசம் பக்கத்துல இல்ல, மலேசியா தேசத்துல அங்கேயே பிறந்து வளர்ந்து நீங்க இருந்தாலும் சரி, ஒரு தமிழனால ஒரு சீன மக்களால அந்த தேசத்தினுடைய அதிபரா மாறவே முடியாது. இந்த டெமோக்ரஸி கண்ட்ரி யார் தான் மாற முடியும்னா, அங்கு பிறந்த மலே ஜனங்க தான் மாற முடியும். அத லோக்கல் பூமி புத்திராஸ் சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, யாரு எகிப்தியர்கள் பிடிக்காதான்? மெய்ப்பர், அருவருப்பான. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறோம், நமக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ஆதியாகமம் 47:7 சொல்லுகிறது, இந்த அருவருப்பானவனை ராஜாவை ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். If God is on your side, who can stand against you? கர்த்தர் மாத்திரம் நம் மத்தியில இருப்பார், கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் ஒருவரும் நம்மை வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ப்ளீஸ். இன்னைக்கு கடைசி நாட்கள் இது ரொம்ப ஒரு சவாலான ஒரு காலகட்டமா மாறிட்டு இருக்கு. We started compromising in everything. நிறைய காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பண்ணா என்ன ஆக போகுது, அதை பண்ணா என்ன ஆக போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பட்சத்தில் நாம் நிற்போம் என்றால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, கடைசியா இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 12:14. Hebrews chapter 12 verse 14. Try to live in peace with all people. And try to live free from sin. Anyone whose life is not holy will never see the Lord. So இங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழணுமா? யாவரோடு சமாதானமா இருக்கவும். வாசிக்கலாம், தமிழ் வாசிங்க பார்க்கலாம். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இங்க ஆண்டவர் சொல்றார், without holiness no one cannot see God.
தேவனை தரிசிக்கணும், தேவனை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னா the holiness is very important. இப்போ ஹோலினஸ் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a package. ஹோலினஸ் என்பது ஒரு பேக்கேஜ் மாதிரி. இப்போ பரிசுத்தம் அப்படின்னா எதையெல்லாம் தேவனுடைய குணாதிசயமா இருக்குதோ அதையெல்லாம் நம்முடைய குணாதிசயம் மாறும்போது தான் நாம் பரிசுத்தரா இருக்கோம். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்க. இங்க அந்த பரிசுத்தத்துடைய ஒரு பேக்கேஜ் என்ன சொல்றாங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள் முளைத்து எழுப்பி கிருபையை உங்களை விட்டு எடுத்து போடாதபடி. என் அன்பு தேவ ஜனமே, பீஸ் வித் எவ்ரிபடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாவரோடு சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானமா, யார் ஒரு கசப்பான வேர் நமக்குள் முளைத்தெழுப்பி. As I said earlier, we have the reason for everything. ஒரு ஆத்மா நமக்கு கோபம் இருக்குன்னா ஒரு ரீசன் நமக்கு இருக்கும். ஒரு ஆத்மா நமக்கு கசப்பு இருக்குன்னா ஒரு ரீசன் நமக்கு இருக்கும். இங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, யாருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, எந்த மனுஷன் யார் மேலே கசப்பு இல்லாமல் இருக்கிறான். Whatever the reason, the bitterness. என் அன்பு தேவஜன, very toughest area. நீங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, சமாதானமாய் இருக்கும். ஒரு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalms 37 verse 7 வாசிக்கலாமா? சங்கீதம் 37:7. Wait and trust the Lord. Don't be upset when others get rich or when someone else plans succeed. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருந்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, காரிய சித்தி உடையவன் மேலும். வேதம் சொல்லுகிறது, one who prosper in all his work, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும். எத்தனை பேர் சொல்லி பிராக்டிகலி இது சாத்தியம்? சில நேரம் யோசிச்சு பார்த்தா நமக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம கிட்ட கர்த்தர் இருக்கிறாரா இல்ல அவன் பக்கம் இருக்காரா? யோசேப்போட லைஃப் பாருங்களேன், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். யோசேப்புக்கு விஷன் வந்துருச்சு. யோசேப்பு விஷன் வந்த உடனே அண்ணமார்களும் தூக்கம் போச்சு. அத்தனை பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன விஷன்? யோசேப்போட சகோதரர்களுக்கு எஜமானா இருக்கு. He is going to be the blessing to all his brothers. All his brothers are going to be bowed down before Joseph. இப்போ அவருடைய சகோதரர்கள் நினைக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இவன் தனியா மாட்டினான்னா இவன் கதைய முடிச்சிடலாம். யார் நினைக்கிறது நடக்குதுங்க? எப்பயும் யோசேப்பு யாக்கோபோடே இருக்கிறான். இஸ் வெரி க்ளோஸ் டு ஜேக்கப். ஜேக்கப் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வேற போட்டு கூடயே வச்சுக்கிறாரு. பட் இன்னைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா அதே யாக்கோபு யோசேப்பு பார்த்து சொல்றாரு, உங்க அண்ணமார் போய் ரொம்ப நாள் ஆச்சுதுரா, சாப்பாடு கொண்டு போய் உங்க அண்ணமார்களுக்கு நீ கொடுத்துக்கலாம். யார் நினைக்கிறது நடக்குதுங்க? இப்ப சகோதரர்கள் பாக்குறாங்க, யோசேப்பு தனியா வர சாப்பாடோட. ஒரு நினைச்சிருவான், பாருடா கர்த்தர் நினைச்சா மாதிரியே நம்ம சத்ருவ கையில ஒப்பு கொடுத்தார். உண்மையா இல்லைங்களா? பிடிச்சு எங்க போட்டாச்சு? குழியில போட்டாச்சு. இப்ப இந்த யாக்கோபின் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, காயின் ஆபேல் விஷயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகோதரனுடைய ரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன். இப்ப இவங்களுக்கு ரெண்டு அப்பாவாலேயும் பிரச்சனை. ஒரு அப்பா யாரு? யாக்கோபு. இன்னொரு அப்பா யாரு? மேல இருக்கிறவர். இவனை வெளியே விட்டா உலகத்துல இருக்க அப்பாவால பிரச்சனை. இவனை சாகடிச்சுட்டா எந்த அப்பாவால பிரச்சனை? எத்தனை பேர் புரியுது? மேல இருக்கிறவருக்கு பிரச்சனை. இவனை வெளியே விடவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ரைட்? ஆனா இவன் வீட்டுக்கு வரதான் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்னடா செய்யலான்னு யோசிக்கும் போது யார் அங்க வராங்க? அடிமைகளை விலக்கி. இவன் யார் பக்கம் ஆண்டு இருக்கா மாதிரி தெரியுது சிஸ்டர். உள்ளதான் ஜெபம் பண்றான், கர்த்தாவே என்ன காப்பாத்துக்கப்பா, ஆண்டவரே எனக்கு தரிசனம் பெற்றவன், வாக்குத்தத்தம் பெற்றவன், தேவனுடைய சித்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மனுஷன் உள்ளது புலம்பிட்டு இருக்கிறான். அந்த சிச்சுவேஷன் எப்படி சொல்லுது? God is not answered his prayer, his enemy's plan was succeed. உண்மையா இல்லைங்களா? சரி, இப்போதைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப யார் எக்ஸாம்? ஐயாவை தான் எடுத்துக்கோம். என்ன நல்ல அழகாவும் இருக்கணும், சீனியரா இருக்கணும், அப்பதான் ஜட்ஜி கரெக்டா இருக்கும். ஐயாவை எடுத்துக்கோம். ஐயா தான் ஜட்ஜின்னு வைங்க. இப்ப நீங்க கொண்டு வந்து யோசேப்பு ஒரு பக்கம் நிறுத்துறீங்க, அந்த போர்த்துபாடு வைஃப் ஒரு பக்கம் நிறுத்துறீங்க. யாருக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது? போர்த்துபாடு வைஃப் இருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க? என்ன ஒரு ரெவல்யூஷன் சிஸ்டம்.
இதுக்குதான் உங்களை பாஸ்டர் தான் வச்சிருக்கேன். சிச்சுவேஷன் பார்த்து யாரும் ஃபேவர் பண்ணுவீங்க? எவிடன்ஸ் தான், கோட் தான். அப்போ பாருங்க, ஓடுனவன் சட்டையை தூக்கி ஓடி இருக்கக்கூடாதா? இந்த சிச்சுவேஷன் எப்படி ஆகுது? எல்லாம் இவனுக்கு அகைன்ஸ்டா தான் மாறிட்டு இருக்குது. சூழ்நிலை மாறுகிறது. ஆகதான் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய காரியத்தில் வெற்றி பெறுகிற மனுஷனை பார்த்து நீ எரிச்சல் அடையாது. காரிய சித்தியோட, நீங்க பேர் தான் காரிய சித்தி. நிறைய பேர் நம்ம லைஃப்ல இப்படி வருவான். நம்ம நினைக்கிறது நடக்காது, அவன் நினைக்கிறதுலாம் நடக்கும். நம்ம போடுற அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் அப்ரூவல் வராது, அவன் போடுற மொட்டை கடிதத்துக்கு அப்ரூவல் வந்துடும். நிறைய காரியங்கள் இப்படி நடக்கும். நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை வாசிங்க, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? மொர்தெகாய். யாரு தேவ ஜனங்களுக்கு எதிரி? ஆமான். யார் செய்யறதெல்லாம் நடக்குதுங்க? ஆமான் செய்யறதெல்லாம் நடக்குது. சில நேரம் சந்தேகம் வந்துடும், அகஸ்வேருக்கு எஸ்தர் வைஃபா ஆமான் வைஃபான்னு. he got all the proof. சூழ்நிலைகள் எல்லாம் மாறிட்டு இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த காரிய சித்தி உள்ள மனுஷன் மேல் நீ எரிச்சல் அடையாது. நிறைய நேரத்துல பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து ஜனங்களால் நம்முடைய உள்ளத்துல நிறைய காயங்கள் வரும், எரிச்சல் வரும், போராட்டங்கள் வரும். என் அன்பு தேவ ஜனமே, ஒன்னு நீங்க மறந்துடக்கூடாது. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. என் அன்பு தேவருமே, வேதம் சொல்லுகிற, உன்னை தொடுகிறவன் கண்ணின் கண்மணியை தொடுகிறார், உன்னை உள்ள கைகளினால் வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ தேவன் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேன்மைகளை நாம் அடையும்படி. ஆமென். எதற்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இங்க பாருங்க, சிறைச்சாலையில் ஒருத்தருக்கு மினிஸ்ட்ரி பண்றான். அவன் கண்ட கனவுக்கு தரிசனம் சொல்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆயிட்டானா? மறந்துட்டான். என் அன்பு தேவ ஜனமே, ஆனால் யோசேப்பை மறவாத ஒரு ஆண்டவர் இருந்தார். அவனை கொண்டு போய் எங்க நிறுத்துறாரு? பார்வோனுடைய சிங்காசனத்துல கர்த்தர் கொண்டு போய் அவனை நிறுத்துகிறார். ஆமானை கர்த்தர் ராஜாவின் அதிகாரத்துல, ராஜாவின் மகிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறார். ரீசன் என்னன்னா, இவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் யோசேப்பை சில நினைச்சு பார்ப்பேன். அவன்கிட்ட போயிட்டு, எப்பா உங்க பிரதர்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அவன் இப்படிதான் சொல்லியிருப்பான், நல்ல வேலை தள்ளி விட்டானுங்க சார். அவங்க மட்டும் தள்ளி விடலன்னா வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு கஞ்சி தூக்கியே முட்டி தெரிஞ்சிருக்கு. என்ன இந்த போர்த்திபாடி வைஃப் என்ன நினைக்கிறீங்க? புண்ணியவதி சார். அவன் மட்டும் அப்படி ஒரு அலிகேஷன் கொடுக்கலன்னா என் வாழ்நாள் ஃபுல்லா என்னவா இருக்கும்? கணக்கு எழுதியே முட்டி தெரிஞ்சிருக்கும். இந்த பானபத்திரக்காரன் அப்படி மறந்துட்டார, என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நல்ல வேலை மறந்தான் சார். அவன் ஞாபகம் வச்சிருந்து ரிலீஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு அசிஸ்டண்டா மாறி இருப்பான். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்தார். அவர்கள் மறந்தது நல்லது, அவர் தள்ளி விட்டது நல்லது, அவர் துரோகம் செய்தது நல்லது. என் அன்பு தேவ ஜனமே, ஆமான் தூக்குகிற மொர்தெகாய்க்கு நேராக வைக்கிறார், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, we believe the God, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் இவைகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். God permits all this in my life. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எய்தவன் இருக்கு. உதாரணத்துக்கு யோசிச்சு, உங்க மேல ஒரு கல்லை தூக்கி போடுறேன்னு வைங்களேன், நீங்க என்ன திட்டுவீங்களா கல்லை திட்டுவீங்களா? சொல்லுங்க. உங்க மேல கல்லை தூக்கி நான் போடுறேன், கல்லை தூக்கி வச்சு கல்லை திட்டுவீங்களா என்ன திட்டுவீங்களா? என்னதான் திட்டுவோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கல்லை தான் திட்டிட்டு இருக்கு. இந்த ஆளால தாங்க என் ஆசீர்வாதமே போச்சு, இந்த மனுஷனால தான் என்னுடைய ஆசீர்வாதம் போச்சு. நிறைய பேருக்கு மாமியார் இருக்க பரலோகமே வேணான்றாங்க. காதல கேட்டுருவீங்க, இந்த அம்மா பரலோகம் வரணும், அந்த பரலோகம் வேணாம். இங்க இருக்கவங்க சொல்லல, ஒரு என்ன பிசாசு செய்யற ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு வந்து வைக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் என்ன? யோசேப்பின் மூலமாக அவருடைய சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோசேப்பின் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இந்த யோபுடைய வாழ்க்கை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யோபுவின் புத்தகம் 42:10 வாசம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினாரா,
அப்பொழுது அவனுக்கு அவனுடைய எல்லா சகோதரர்கள், அவனுடைய எல்லா சகோதரிகள், அவனுக்கு முன்னறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து அவனுக்காக பரிந்துரைத்து அவர்களால் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் தங்க காசை கொண்டு வந்து, இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா சார்? எத்தனை பேர் விசுவாசி? கோல்டு கொண்டு வந்திருக்காங்க, செய்குலி இல்ல, சேதாரம் இல்ல, டைரக்டா தங்க ஆபரணங்கள். பாருங்க, இவங்க எல்லாம் நல்லவங்க தான். ரீசன் என்னன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை சிறையிருப்புல வச்சாருன்னா யாரும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் சிறையிருப்பு திருப்பினார்னா எல்லாரும் உதவி செய்யும்படி தேடி வருவார். அப்போ இங்க ரீசன் யாரா இருக்கிறா? God permits something in our life. God allows something in our life. ஆனா பிசாசு எப்படி தெரியுமா மாத்திடுமா? ஒரு நோக்கத்தோட கர்த்தர் நம்ம நடத்துவோம். பிசாசு என்ன மாத்திரா தெரியுமா? பாரு, நீ கஷ்டத்துல இருந்து ஹெல்ப் பண்ணானா, உனக்கு பிரச்சனை இருக்கும்போது ஹெல்ப் பண்ணானா, இப்ப என்ன ஆகுது? இந்த மனிதனை குறித்த ஒரு கசப்பு இதயத்துக்குள்ள வந்து விழுந்துருது. எத்தனை பேர் புரியுதுங்க? சில நேரம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர், அந்த மனுஷன் தான் பிரதர் இந்த மினிஸ்ட்ரி உங்களுக்கு கிடைக்காம போனது காரணம். இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க. எந்த மனுஷன்? அந்த மனுஷன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வாசலை திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தர் கதவை பூட்டினார்னா அவனை எதை விசுவாசிக்கிறேன்? வசனத்தை விசுவாசிக்கிறேன்னா இல்ல இவர் போட்டு கொடுத்தவர் விசுவாசிக்கிறேன்னா? அன்பு தேவ ஜனமே, யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். Having peace with everybody, that's very important. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, fellowship with God's people, peace with everybody. பக்கத்துல சொல்லுங்க, fellowship with God's people, peace with everybody. எல்லாரோட சமாதானமா இருக்கணும். ஆனா யாரோட ஐக்கியமா இருக்கணுமா? with the God's children, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட. இப்ப ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியா வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா இல்லை. அது வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி கிடையாது. கோதுமைக்கு நம்ம யுஎஸ் நம்பிட்டு இருந்தோம், ரைஸுக்கு பேங்காக நம்பிட்டு இருந்தோம், ஃபுல்லா காடுக்கு மேல தான் இருந்துச்சு. ஆகவே நம்முடைய தலைவர்கள் இந்தியாவை ஒரு தன்னிறைவு நாடா மாற்றணுன்றதுக்காக அக்ரிகல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீ நம்ம மாட்டி அந்த காலத்துல தமிழ்நாட்டுல எல்லாம் விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம்லாம் கொடுத்தாங்க. அப்போ காடுகள் எல்லாம் அழிக்கும் போது பாம்புகள் வந்து ஜனங்களை கடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய டிசாஸ்டர், நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. ஆகவே ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பாம்பு மேல ஒரு கசப்பு, வெறுப்பு, பாம்புகள் எல்லாம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. எண்ட் ரிசல்ட் என்னாச்சுன்னா, அந்த விவசாயம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ஹார்வெஸ்ட் வரும்போது திடீர்னு ஒரு எலி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, எலிகள் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துல வந்துச்சு. அப்பதான் ஜனங்க ரியலைஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணுச்சு, பாம்பு விவசாயிகளின் நண்பன். பாம்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆந்த வளர்ப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன? எலிகள் ரொம்ப பெருகிருச்சு. எலிகள் பெருகினா நோய்கள் ரொம்ப பெருகுது. இந்த பாம்பும் ஆந்தையும் மாதிரி எலிய வேட்டையாட யாராலையும் முடியாது. ஒரு எலியை நீங்க உயிரோட விட்டுட்டீங்கன்னா 16 வாரத்துல அது 64 எலியா மாறிடுமா? 16 வாரத்துல 64 ஆகுதுன்னா யோசித்து பாருங்க, முழு உலகம் நிரம்பு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா பாம்பை கொண்டீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், ஃபைன். பாம்பு பிடிச்சா என்ன செஞ்சிடணும்? கொண்டு போய் காட்டுல விட்டுருணும். So we should peace with snake, not the fellowship. அது என் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டுல பெட்ரூம்ல விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாரோட ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைக்கணும்னு சொல்லி விரும்புறேன். லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஜூம்ல ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிட்டோம். ஜூம்ல பிரேயர் மீட்டிங் வச்சு அந்த நேரம் லாஸ்ட் இயர் நான் இங்க பிரிஸ்பன்ல இருக்கிறேன். சரி, தங்கி இருக்கிற வீட்டு பாஸ்டருக்கு ஒரு ஆனர் பண்ணுவோன்னு சொல்லி ஓப்பனிங் பிரேயர் அவரை கொடுத்துட்டா, அவர் வரிசை லிஸ்ட் போட்டு தள்ள மாட்டேன்னு கேட்டு இருக்காரு. அவனை சாகடி இவனை சாகடி வெட்டு. நான் லைவ்ல போயிட்டு இருக்கேன். அவரு பிரிஸ்பன்ல இருப்பார், நான் இந்தியா போகணுமே. யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டைரக்டா ஒரு கசப்பு மக்களை குறித்து நம்ம வந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் திறப்பின் வாசல நிற்கும் போதுதான் என்ன ரட்சிப்பு வரும். ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்காக யார் தான் ஜெபம் பண்ணணும்?
அப்ப எனக்கு ஒரு மனுஷன் மேல, ஒரு கட்சியின் மேல, ஒரு இயக்கத்தின் மக்கள் மேல கசப்பு இருந்துச்சுன்னா நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நான் ஜெபம் பண்ணலன்னா எப்படி கர்த்தர் ரட்சிக்க முடியும்? யோசேப்பின் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோசேப்பின் மூலமாக யாக்கோபின் சந்ததி பாதுகாக்கப்படணும். யோசேப்பினுடைய மினிஸ்ட்ரி அதுதான். He called to protect his brothers. He called to protect the generation of Jacob. அப்போ யோசேப்பு மாத்திரம் டேய் நீங்க எல்லாம் என்ன குழியில தள்ளி விட்டீங்க, இதை செஞ்சீங்க அதை செஞ்சீங்கன்னு சொல்லி அவன் சகோதரன் எல்லாம் போட்டு தள்ளிதான் என்ன ஆயிருக்கும்? யூதா மரிச்சு போயிருப்பான். யூதாக்குள்ளதான் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. So we are here to fulfill the God's glory. தேவன் நமக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். If you believe that God is the source of all my blessing, if you believe that God will bless me, ஆண்டவர் சொல்றாரு, நான் சூழ்நிலைகளில் நான் கடந்து போகிற மனுஷன் மேல என்னோட கசப்பை வைக்க போறது இல்லை, நான் யாவரோடும் சமாதானமாயிருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க யாவரோட சமாதானமாயிருப்பேன்? இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை தான் bitterness is rooted in our heart. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபையை உங்களை விட்டு எடுத்து போடாது. இது ஒரு நம்ம கிருபையை இழக்கிறதுக்கும் நமக்குள்ள கசப்பு இருக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்க மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க 2 கடன்காரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு கடன்காரர் யாரு? ராஜா கிட்ட கடன் வாங்கினவரு. இன்னொரு கடன்காரர் யாருன்னா ராஜா கிட்ட கடன் வாங்கினவர்கிட்ட கடன் வாங்க. எத்தனை பேர் நான் 2வது கேட்டகரின்றீங்க? வேதம் சொல்லுகிறது ராஜா அந்த முதல் கடன் வாங்கினவன முற்றிலுமாய் மன்னிக்கிறார். மன்னிக்கப்பட்ட இந்த கடன்காரர் வந்துகிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட கடன் வாங்கினவன் என்ன கேட்கிறார்? மன்னிப்பு கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் அதை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், அங்க யாரோ நம்ம ஊருக்காரர் இருந்திருக்காங்க. ராஜா கொண்ட தகவல் போயிடுச்சு பாருங்க, போட்டு கொடுத்திருக்கான். வேதம் சொல்லுகிறது அவன் மன்னியாதபடியினாலே ராஜா சொல்றாரு, நான் உனக்கு மன்னித்திருக்கும் போது நீ மன்னிக்க வேண்டியது எவ்வளவு அதிகமா இருக்கு. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு முறை ஒரு கேம்புக்கு போயிருந்தப்போ சும்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் சர்ச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சர்ச்? நான் கிண்டலுக்கு சும்மா விளையாட்டே சொன்னேன், சபை என்பது பழைய பாவிகள் கூடி வருகிற இடம். உண்மைதான். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பிறந்ததுல இருந்தே பரிசுத்தவன், இயேசு மட்டும் நம்ம லைஃப்ல வரல, நம்மள வேற எங்கேயும் தான் இருந்திருப்போம்ல. We are all forgiven by the blood of Jesus Christ. மன்னிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிற நமக்கு இன்னொருத்தரை மன்னிக்க முடியாதுன்ற தகுதி கிடையவே கிடையாது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கசப்பு நம்முடைய இருதயத்துல வேரூட்டாதபடிக்கு. கசப்பு ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்களோ எல்லாவற்றை தீமைக்கு ஏதுவாகவே செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அநேக ஜனங்களை ஜீவனோடு காக்கும்படிக்கு அது நன்மையாய் முடியும். என்னெல்லாம் நமக்கு விரோதமா ஜனங்க செஞ்சாலும் சரி, have a faith in God, show your true love, God will honor you. ஆமென். தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 132:18 சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவார், உன் தலையின் மேல் நீதியின் கிரீடம் பூக்கும். ஆமென். எவ்வளவு விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவஜன பெருமைக்கு சொல்லல, 26 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறேன். I have seen many experience in my life, but all that experience I enjoyed the God's faithfulness in my life. People showed their unfaithfulness, people showed their bitterness, people showed many things, but God remained faithful. ஒரு நாள் கூட இயேசு அந்த வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஆமென். This is the area we have to overcome all the plans of Satan. ஆமென். பிசாசு நமக்கு அவர் கசப்பை போட்டு போயிடும். கசப்பு வந்தோன்னா என்ன ஆயிடுது? We become disqualified. So தேவனால் பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரமான மாறி விடுகிறோம். நீ ஆண்டவர் சொல்றாரு, யாவரோடும் சமாதானம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரோடும் சமாதானம். பிசாசை தவிர வேற யாரும் நமக்கு எதிரி கிடையாது. ஆமென். யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அல்லேலூயா. நான் முதல் முறை இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அன்னைக்கு காலைல பாஸ்டர் ஒரு தம்பி கூப்பிட்டு கேட்டாங்க, யார் உங்க லைஃப்ல பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய ரோல் மாடல்? என்னுடைய செகண்ட் பிரதர் எனக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல். ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் ஹிஸ் லைஃப்.
லைஃப். ஃபெய்த்னா என்னன்றது அவர் லைஃப்ல தான் நான் கற்றுக்கிட்டேன். 2001 ஃபர்ஸ்ட் டைம் என்ன இலங்கைக்கு அவர் கூட்டு போறார். அவர் சொன்னார், கடவுள் சொல்றாரு ஊழியத்துக்கு கூட்டு போக சொல்றாரு. அவர் அந்த நாட்டில் நல்ல ஃபேமஸான ஒரு, இன்னைக்கும் நல்ல ஊழியக்காரர், ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரீலங்காவில் அவர் தெரியாத ஆளே கிடையாது. அப்போ என் உள்ளத்துக்கு நான் நினைக்கிறேன், அண்ணன் கூட்டிட்டு போறாங்க, he will arrange all the ministry, he will arrange everything. நம்ம போய் பொழந்து கட்ட வேண்டியதாக சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறேன். ஸ்ரீலங்கா போய் இறங்கின உடனே எங்க அண்ணன் சொன்ன ஒன்று இதுதான், if I arrange the ministry, it will not be a blessing to you. If God open the ministry, that will be the blessing to you. கர்த்தர் தான் ஊழிய வாசலை திறக்கணும், கர்த்தர் தான் ஊழியத்தை கொடுக்கணும். as a brother I will do the basic need. தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் நான் ஒழுங்கு பண்றேன்னு சொல்லி ஒரு வீட்டுல தங்க வச்சு போயிட்டாங்க. அந்த நாட்டில் யுத்தம் நடந்த நேரம் வேற, வெளியே போக பயம். பார்க்கறதெல்லாம் AK-47 57 ஏகப்பட்டதை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், லஞ்ச் வந்துடும், டின்னர் வந்துடும், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஃபைனலா நான் தங்கி இருக்கிற அந்த வீட்டு சகோதரி அவங்க பாஸ்டரோட பேசி அவங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங், நல்ல பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சு வந்து கடவுள் நல்லா ஆசீர்வாதம் பயன்படுத்துகிற ஒரு சபை. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் ஊழியமே நம்ம பெரிய ஊழியமா கத்தர் கொடுத்துட்டார், கத்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். சண்டே மெசேஜ், தேர்ஸ்டே போல அந்த சபையில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை பார்க்க வந்திருந்தேன். வந்துட்டு அவர் என்னோட பேசிட்டு இருக்கிறார். பேசும்போது அவர் கேட்கிறாரு, எத்தனை வருஷமா ஊழியத்தில் இருக்கிறீங்க? அநியாயத்துக்கு நான் அவர் உண்மையை சொல்லிட்டேன், இப்பதாங்க ஊழியத்துக்கு இப்பதான் ஊழியம் ஜர்க்க நீங்க பார்க்கணும், இப்பதான் ஊழியத்துக்கு வந்தீங்களா? பைபிள் கதையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க முடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த ஜர்க்ல போய் அங்க சர்ச்சில் ஏதோ ஜர்க் பண்ணா மீட்டிங் கேன்சல். சாட்டர்டே நைட் எனக்கு மெசேஜ் வருது, மீட்டிங் கேன்சல். ரொம்ப கஷ்டமா போச்சு. அது வேற பிசாசு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுத்துருவான், இன்னாரால் தான் மீட்டிங் கேன்சல் ஆச்சு. கரெக்டா எனக்கு இப்போ யாரு இப்ப வில்லன் மாதிரி தெரியுதா? ஏன்டா இந்த மனுஷன் லைஃப்ல வந்தான், இவன் இந்த மட்டும் வரலன்னா நீங்க மினிஸ்ட்ரி ஒழுங்காயிருக்குமே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஈகோ வெளியே வந்துருச்சு. என்னன்னா, எந்த சர்ச்சில் நம்ம மீட்டிங் கேன்சல் பண்ணாலும் அங்கேயே போய் ப்ரீச் பண்றது இப்போ ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. பட் எனக்கு பிரச்சனை என்ன, எனக்கு வேற சர்ச்சும் தெரியாது. இப்ப தப்பி போறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே நைட் எனக்கு ஒரு போதகிராமாவுடைய டெலிஃபோன் நம்பர் கிடைக்குது என் ஃப்ரெண்டு மூலமா. நான் அவர் கால் பண்ணி, சிஸ்டர் ஞாபகம் இருக்குதா, நீங்க இந்தியா வந்த நேரம் ஜீஸ் காசுலாம் மீட் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் ஓகே. இப்போ நான் சொல்றேன், நாளைக்கு காலைல உங்க சர்வீஸ்க்கு நான் வரட்டுமா? பாஸ்டர்மான்னு நினைப்பாங்க, ஒரு ஊழியக்காரர் வரேன்னு சொன்னார்னா பிரசங்கத்துக்காக கேட்பாரு நினைச்சிட்டு, இல்லையா எங்க ஷெட்யூல் இல்லாமல் டைட்டா இருக்குது, லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன், பிரசங்கத்துக்கு கேட்கலாமா, உங்களோட வந்து வர்ஷிப் பண்ணலான்றதுக்காக நான் கேட்கிறேன். இப்போ நோ சொல்ல முடியாது இல்ல. இப்போ அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் வெரி சாரி டு சே, போன வாரம் தான் எங்க எல்டர்ஸ் எல்லாம் என்ன தூக்கி வெளியே போட்டாங்க. என்னடா நம்ம ஒரு இடத்துக்கு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல அதை விட பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ்டர், நாங்களே எங்க வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்க போறோம்ன்றாங்க. இப்ப அடுத்தவங்க சொல்றாங்க, ஒரு நோக்கத்தோட தான் ஊழியக்காரனை கத்தர் பேச வைப்பாரு, எங்க வீட்டுல எங்களோட கூட இருந்து அழுறதுக்கு நீங்க வர்றதுன்னா வாங்க. இதே ஸ்டேட்மெண்ட். இப்போ எனக்கு தப்பிச்சு போகவா இடம் கிடைச்சா போதும், இங்க அழுறதுக்கு அங்க அழுறலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் அழுறதுக்கு நான் ரெடி, எனக்கு ஹெல்ப் பண்ண கூட ஒரு வண்டி அனுப்பி வைங்க, எனக்கு இடம் தெரியாது. அவங்க சொன்னா, பாஸ்டர் 4 வண்டி இருக்கு, எல்லாம் சர்ச்சோட போயிருச்சு, நாங்களே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி ஒரு வண்டி அனுப்புறேன். ஆனா நம்ம இங்க பில்டப் எப்படி கொடுப்போம், தங்குற வீட்டுல கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை தரமா, மனுஷன் கதவை மூடினா நாளை காலைல வெஹிக்கிள் வரும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ஜெபத்துல இருப்பேன்ட்டு உள்ள உட்காந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தங்குற பிரதர் வந்து தட்டி எழுப்புறாரு, பாஸ்டர் உங்களை கூப்பிடுறதுக்கு வெஹிக்கிள் வந்துருச்சு. நான் நல்ல டையெல்லாம் கட்டி நல்ல ஃபேரண்டவுலி எல்லாம் போட்டு நல்ல மாப்பிள்ள மாதிரி கீழே இறங்கி வண்டி எங்கன்னு தேடுற, வண்டியை காணும். அவர் வந்தவர்கிட்ட கேட்கிற எங்கங்க வண்டி, அவர் ஒருத்தர் வண்டியை காட்டுறாரு, வண்டி இல்ல
எங்க பெயிண்டிங் ஷாப்ல இருந்து வந்திருக்கு. அந்த டிங்கரிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. கண்ணாடியே இல்ல, முன் கண்ணாடி இல்ல, பின் கண்ணாடி இல்ல, உள்ள எட்டி பாக்குற உட்கார சீட்டு இல்ல. ஒரு தீயில எரிஞ்ச ஒரு கார் எப்படி இருக்கும்? நான் ஓட்டுற தம்பி எப்படிப்பா உட்கார? சார் ஸ்டூல் கொண்டு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு ஸ்டூல், எனக்கு ஒரு ஸ்டூல். யோசித்து பாருங்க, எனக்கு அந்த மாஸ்டர் மட்டும் கண்ணு முன்னாடி வந்திருந்தாங்க. ஏசியில உட்காந்து பிரசவம் பண்ண வேண்டிய என்ன, இந்த ஸ்டூல்ல கையில பைபிள் வச்சிருக்கிறேன். சொல்ற பைபிளை கொடுங்க பாஸ்டர். எதுக்கு? நீங்க தான் சார் டீசல் கடை தூக்கணும்ன்ற. அந்த வண்டிக்கு டேங்கும் இல்லை, கையில டீசல் கேன். யோசிச்சு பாருங்க, என்ன உட்கார வச்சு கதவை மூடி கயிறுல கட்டுறாங்க. அதுக்கு அந்த தெருவே நம்மளதான் பார்க்க. மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆண்டு வாழ்க்கையில அந்த ஜேர்னியை மறக்கவே முடியாது. அது கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைஞ்ச ஒரு ரோட்ல போகும். மேடு வரும்போது மட்டும்தான் இன்ஜின் ஆன் பண்ணுவார், பள்ளம் வந்து ஆஃப் பண்ணிடுவார். கண்ணூரா டீசல். என்னோட பிபி அன்னைக்கு செக் பண்ணி பார்த்தா மிஷின் வெடிச்சிருக்கு. எப்படி இருக்க வேண்டிய ஆள். அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கியாச்சு. அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் இருந்துச்சு. அடிச்ச காத்துல எல்லாம் நிமிர்ந்து நிக்குது. டீசல் கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அலைய போய் இறங்குறேன். நம்ப மாட்டீங்க, ஒரு 3 பேருக்கு தான் அன்னைக்கு பிரசங்கமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் என் லைஃப்ல டர்னிங் பாயிண்டா கத்துறேன். God spoke to the church. God spoke to the pastor. ஊழியம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, இப்படி ஒரு தேவ மனிதனை நாங்க இந்த தேசத்துல பயன்படுத்தணும்னு சொல்லி through them God opened the door. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரை கர்த்தர் ஓடுபடி செய்யல. 29 தேசத்துக்கு. இன்னைக்கு நான் நினைச்சு பாரு, நல்ல வேலை அந்த பாஸ்டர் வந்தார். அவருடைய இன்டென்ஷன் என்ன வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். சமாதானம் செய்கிற ஒரு பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க என் அன்பு தேவ ஜனமே. அங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நாம் கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அதோட சொல்ற நம் மூலமாக அநேகர் இடரடையாதபடி. நம்மளை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யோசேப்பை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மோசே குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யோபு குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யோபு ஜெபிச்சாதான் அவருடைய சகோதரர்களுக்கு விடுதலை. யோசேப்பு ஆசீர்வதிச்சாதான் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்ப என்ன நடக்கும்? When we lose the grace of God, whatever the mission, whatever the calling, whatever the grace God has in our life, it is not going to come. பிசாசுடைய தந்திரம் அதுதான். ஒருத்தரை வெட்டணும், அழைக்கப்பட்டவனை வெட்டணும். அழைக்கப்பட்டவன் சாகவே தான் பாருங்க, நம்மளையே சுத்தி சுத்தி பிசாசு வந்துகிட்டே இருப்பான். நம்மளையே சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, எனக்கு விரோதமா ஏன் வருகிறாங்க? காரணம், you are the called. நீங்கள் தான் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு என் அன்பு தேவ ஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கசப்பை அப்படியே வேரோடு கூட பிடுங்கி எறியும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிகாஸ் நாம் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் போக வேண்டிய தூரம், நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்குது? அதிகமா இருக்கிறது. யாவரோட சமாதானமா இருக்கு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தர் நம்மளுக்கு அனுப்புற ப்ரொமோஷன் ஆட்கள். அவர்கள் தீமைக்கு எதுவாய் செய்வார்கள், தேவன் அவைகளை நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். தாவீதை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனா சொன்னதுக்கான காரணம் என்ன? அவன் கண்ணு முன்னாடி சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல என் கைகள் நான் போட மாட்டேன். I will not build my kingdom, God will build my kingdom. I will not destroy my enemy, God will destroy my enemy. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க என் அன்பு தேவ ஜனமே? இந்த சமாதானம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்பு செலுத்தும்படிக்கு, அன்பு கூறும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கேம்ப் நம்ம போகும்போது இந்த காரியத்துல ஒரு விடுதலையோடு நம்ம நுழைந்தாலே போதும்,
வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். யாவரோடும் சமாதானம். ஆமென். தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 42:11. Why, my soul, are you downcast? Why so disturbed within me? Put your hope in God. Put your hope in God. For I will yet praise Him. Amen. I will yet praise Him. தமிழ்ல ரொம்ப நல்லா வருது. நான் இன்னும் அவர் அதிகமாக துதிப்பேன். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உன் ரட்சிப்பின் தேவனுக்கு நீ காத்திரு. என் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் அதிகமாய் நான் துதிப்பேன். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம் என்னவா? சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், தேவனை துதிக்கிற துதி இன்னும் அதிகமாக வேண்டும். ஆமென். சரி, பக்கத்துல பார்த்து இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன். யோபு ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர். அடிக்கடி இப்படிதான் சொல்லுவேன், நம்ம சேர்த்து சொல்லியிருப்பேன். பைபிள்ல இருக்கிற பல பலவான்கள்ல நான் ரியல் பலவான் ஹீரோன்னு சொல்றது யோபு தான். காரணம், அவர் தான் மனைவிய பைத்தியக்காரின்னு சொல்ற தைரியம் இருந்துச்சு. சக்சஸ்ல இருந்து பைத்தியக்காரின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பெரிய ஒரு தைரியம்ல இருக்கிற இவர் பக்கம் எல்லாம் போல்ட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா, அந்த அம்மா கேட்கிற கேள்வி எதுக்குமே அவர்கிட்ட பதில் இல்லை. ஆனா சொல்ற பைத்தியக்காரியை போல பேசுகிறார். யோபு 19:25 எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில அவன் கர்த்தருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். மை ரிடீமர் இஸ் அலைவ். என் மீட்பு உயிரோடு இருக்கு. என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். I may lost everything, but still my redeemer is alive. So that he is proving that I am not believing what pain I am going through. I am not believing what situation I am going through. I believe my God is always there in my life. என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். யோபு 42:5 வாசித்து பாருங்க. அங்க சொல்றாரு, நான் என் காதுகளால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனை கேள்விப்பட்டது அந்த சூழல் மாத்திரம் சொல்லுகிறார், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். Whatever you lost today, my dear brother and sister, whatever the challenge you are going through, the Lord is on your side. God is on your side. கர்த்தர் பக்கமாக இருக்கிறார், கர்த்தர் பட்சமாக இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சுகத்தை இழந்திருக்கலாம், ஆனா சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றியை இழந்திருக்கலாம், வெற்றியை திரும்ப கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை இழந்து போனாலும் சரி, we may lose anything, but we should not lose our Savior of God in our life. ஆமென். எத்தனை பேர் சொல்றேன், இன்னும் அவரை அதிகமாய் நான் துதிப்பேன். Come closer to God. இன்னும் அதிகமா தேவனுடைய சமூகத்துக்கு வா. கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட. when we put all our trust in God, ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட போகுதா? பூர்ண சமாதானத்தோடு கூட அவனை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பக்கத்தால் பார்த்து சொல்லுங்க, நம்மளை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. ட்ரஸ்ட் இன் காட் ஆல்வேஸ். இன்க்ரீஸ் யுவர் ஃபெலோஷிப் இன் காட். இன்க்ரீஸ். ஆமென். இன்னும் அதிகமாக. ஹல்லேலூயா. அத ஃபாதர் பெர்க்மஸ் அழகாக பாட்டு பாடி இருக்கிறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஒண்ணு நான் சூன் என்கிற ஒரு மிஷனரி புத்தகத்துல இருந்து நான் வாசித்தேன். ஒரு இன்சிடென்ட். அது ஒரு பாம்பு பத்தின கதை. நிறைய பேர் அதை வித்தியாசமாலாம் சொல்லுவாங்க. இந்த பாம்பை ஒரு மனுஷன் அந்த கருநாகத்தை எதுக்காக ஸ்மகிள் பண்ணுவாங்களா, அந்த கருநாகத்தினுடைய தலையை வெட்டி அந்த ஃப்ரெஷ் பிளட் வருது இல்லை, அந்த ஃப்ரெஷ் பிளட் அப்படியே குடிச்சா ஏதோ சில பெனிஃபிட்னு சொல்லி அதை அதிகமாக ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஸோ அதை ஸ்மகிள் பண்ணும்போது ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. இது அதிகமாக இந்த மெக்சிகோ மற்ற அந்த மாதிரி தேசங்கள் நடக்கிற காரியம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லஞ்சம் கொடுத்து ஆஃபீஸர்ஸுடைய கண்ணை மூடிடுவாங்க.
பாம்பை சும்மா வைக்க முடியாது இல்ல, பாம்புக்கு வந்து ஒரு 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 லைட் டோசேஜ் கொடுத்து அதை மயக்கத்தில் வைப்பாங்க. மயக்கத்தில் வச்சு கொண்டு போவாங்க. ஒரு நாள் அப்படி கொண்டு போகும்போது இந்த ஃபிளைட்டுக்கு டேக் ஆஃப் எடுக்க லேட் ஆயிடுச்சு போல. அது டேக் ஆஃப் எடுக்க லேட் ஆகணும்னா இது டேக் ஆஃப் எடுத்துச்சு. பாம்பு பெட்டில இருந்து வெளியே வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 அடி உயரத்துல இருக்கும்போது பாம்பு வெளியே வந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் சீட்டு மேல ஏறி உட்காந்துட்டாங்க. பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. எமர்ஜென்சி அலர்ட் கேப்டனுக்கு போதான், பாம்பு ஃபிளைட்ல இருக்குது, சீக்கிரம் லேண்ட் பண்ணுங்க. ஆனா கீழே நினைச்ச நேரம் நிறுத்த முடியாதுல, கீழே டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர் போன் பண்ணி கேட்கறாங்களா, இந்த மாதிரி பாம்பு வந்துருச்சுங்க, எமர்ஜென்சி லேண்டிங் பர்மிஷன் கொடுங்க. அங்கிருந்து ஒரு ஆபீசர் சொன்னாரா, எப்பா நான் உனக்கு பெஸ்ட் அட்வைஸ் சொல்றேன், கீழே வர ட்ரை பண்ணாத, மேல கொண்டு போ. உன்னுடைய உயரத்தை நீ கூட்டு. நீ நம்ப மாட்டீங்க, உயரத்தை கூட்ட 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 பாம்பு வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. It cannot survive. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகும் போது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நீங்க கூட்டு. உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது increase your fellowship with God, increase your prayer, increase your Bible reading, increase your faith, confess the God's faith, increase your faith in God. இன்னும் அதிகமாக நான் இடத்துல அன்பு கூறுவேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்வர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். faith, peace with everybody, and praising the Lord always, increasing our faith in increasing our praise in everything. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். am I having the real faith in God? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என் ஃபெய்த்தை நான் மாறுறேன்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என் ஃபெய்த்தை நான் மாறுறேன்னா, அல்லது எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். அவர் தான் நம்முடைய பலனா இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெய பலனானவர். ஹல்லேலூயா. The victory belongs to God. The success belongs to the Lord. God will honor his children. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான, without holiness we cannot please God. Holiness is nothing but having peace with everybody. ஆமென். யாவரோடு சமாதானம். இன்னைக்கு என்னென்ன ரீசன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி நம்ம சிலுவையில போட போறோம். நீங்க ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே cleanse my heart Lord, I should not have any bitterness about anybody. யாரை பத்தின ஒரு வெறுப்பு என்கிட்ட இருக்கிற, கசப்பு என்கிட்ட இருக்க கூடாது ஆண்டவரே, உம்மை போல நீ மாற்றும் ஆண்டவரே. கடைசியா நம்ம செய்ய போறோம், we are going to increase our prayer, we are increase our praise. கர்த்தர் சொல்லுகிறார், he will be pleased with us. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. கர்த்தர் மாத்திரம் நம்ம பிரியமாக இருப்பார் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த மார்னிங் நம்ம எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். We should not grumble. We should be thankful to God அப்படின்ற காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவது சொல்லி இருக்கிறார், we should continue to believe the Lord. Hebrews chapter 10 verse 23 says, without wavering your hope, confess what you believe. One who promised, he is faithful. Without wavering your hope, without wavering your hope, faith will bring all the promise of God in our life. Without faith, it's impossible to please God. Faith is nothing but obeying to his instruction, obeying to his word. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, சூழ்நிலைகள் சவுலை நிர்பந்தப்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஜனங்களுக்கு பிரியமானதை செய்யும்படி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, if you please God, if you obey God, the nations will bow down before you. Whatever the society pressuring you, என்னெல்லாம் அந்த சமுதாயம் உங்களை பிரஷர் பண்ணிட்டு இருக்குதோ அதெல்லாம் முன்பதாக சொல்ல போகிறோம். I am not going to please the society, I am not going to please the people, I am not going to please me. I call to please my God. I will obey what he has instructed to me, what he has given to me. அவர் சொன்னதை மாத்திரம் செய்ய போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிய போகிறேன்.
நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, கொன்று போட்டாலும் ஒரு மேல நம்பிக்கையா இருப்பேன். எதுவும் கிறிஸ்து நன்மையுடனே பிரிக்க முடியாது. Check your life, my dear brothers and sisters. Whatever the area, due to the situation, due to the unavoidable reasons, we started pleasing the world. The God is speaking to you, repent, come back. Every blessing is from the Lord. எல்லா ஆசீர்வாதமும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்துக்கு வந்த வேஷம் தனியாமல் தேவனுக்கு பிரியமான நன்மை எது, தீமை எது என்று அறியத்தக்கதான ஒரு தெளிவை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் நம்மை உயர்த்துவார். The very important thing, check your heart. Do you have bitterness? யாரோடு கூட யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு இருக்குதா? அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம், அவங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவங்களை ஏமாத்தி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, forgive and forget. மன்னிக்கவும் மறக்கவும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்க போறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, I will change all your sorrows into joy. அவர்களுடைய செய்த எல்லா தீமைகளை நான் வெற்றியாய் மாற்ற போகிறேன். அவர்கள் செய்த எல்லா தீமைகளை நான் நன்மையாய் மாற்ற போகிறேன். எங்கே நீ வெட்கப்பட வேண்டும் என்று நினைத்தாயோ அங்கே உனக்கு சிங்காசனத்தை, அங்கே உனக்கு ராஜரீக கிரீடத்தை கொடுக்க போகிறேன். உன் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். எல்லா கஷ்டங்களும் தூக்கி எறிவா. இன்றைக்கு ஐக்கியமா இருக்க முடியுமா இருக்காது, அது வேற விஷயம். சமாதானமா நாங்கள் இருக்க போகிறோம். யாரும் எதிரி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு மதியம் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியத்தை குறித்து அதிகமாக என்னை பாரப்படுத்தினார், அதிகமாய் பாரப்படுத்தினார். நான் போக வேண்டிய தூரம் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. யோசேப்பே, நீ உன் சகோதரன் எஜமானாய் மாற வேண்டும், எதிரியாய் அல்ல. யோசேப்பே, நீ உன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமா மாற, அவர்களுடைய பாதத்திற்கு வர வேண்டும். தேவையான ஒன்று சமாதானம். Check your life. ஒரு 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நிறைய பேர் நம்ம அகத வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய காரியத்தில் சித்தியுள்ள ஒரு மனுஷனை, தீவினை செய்கிற மனுஷன் மேல எரிச்சல் அடையாது. தீவினை செஞ்சிருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். கர்த்தருடைய ஒரு மேன்மை கொண்டு போகிறேன். அப்படி ஆண்டோட அபிஷேகம் இடத்தை நிரப்புறத நான் பார்க்கிறேன். உங்க நிறைய பேருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது. உங்க அநேக பேருடைய வாழ்க்கையில காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க நன்மை செஞ்சு தீமை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்மை சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியப்படுகிற கர்த்தர். 2025 வருஷம் உங்களுக்கான ராஜரீகம், உங்களுக்கான மேன்மை, உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் வைக்க போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக போறது கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்க 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களோடு கூட தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஓசிபிசி சர்ச் உங்களுக்கான ஒரு 70 நாட்களுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த தேசத்தை அசைக்கும்படிக்கு, இந்த தேசத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தேவன் உங்களை வேறு பிரித்து, தேவன் உங்களை முன்குறித்து, தேவன் உங்களை அபிஷேகித்து இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஜாதியை உங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீ கசப்பில்லாத ஒரு மனிதனாக, தேவ சமாதானத்தால் நிறைந்த ஒரு மனிதனாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு செய்கிறதற்காக வேண்டுதல் செய்தார். We are here to pray for the nation. We are here to plead for the nation. கர்த்தர் சொல்றாரு, தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை மாறும். Increase your price. இன்னும் ஒரு அதிகமாக நாங்கள் துதிப்போம். Increase your price. Increase your price. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரங்கள் ஒவ்வொரு மேலே இறங்குற தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய தேவதூதர்கள் ராஜரீகமான வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ராஜரீக வஸ்திரத்தை நான் பார்க்கிறேன். யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை அவன் சகோதரர்கள் கிழித்து போட்டிருக்கலாம்.
யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை அவருடைய சகோதரர் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் எடுக்க முடியாத ஒரு வஸ்திரம் ராஜாவிடத்திலிருந்து யோசேப்புக்கு வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுடைய வாழ்க்கையில பறித்திருக்கிற நன்மைகளை தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் உங்களுக்கு ராஜரிகமான வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். ராஜரிகமான வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் புழுதியில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், புழுதியில் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு ராஜாவின் கனம் வரப்போகிறது. ராஜாவின் கனம். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது சகோதரி. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது சகோதரி. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. You are not going to be ashamed. God is going to honor you. God is going to raise you. You are going to be the blessing to the nations. உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்கள், உங்கள் தீமை செய்தவர்கள் உங்கள் பாதத்தின் கீழ் வருகிற நாட்கள் வருகிறது. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுடைய இச்சைகளை பேசி அடங்கும்படி கர்த்தர் செய்வார். Hallelujah. Holy Spirit is filling you right now. I see the mighty anointing Holy Spirit is filling you right now. தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தை உங்கள் அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். I feel the God's peace is filling your heart right now. I feel the God's peace is filling this place right now. தேவனுடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் தேவன் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். இந்த இரவு நேரத்தில் தேவன் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். உங்களுக்கு போக வேண்டிய தூரம் ஏராளம். நீங்கள் போக வேண்டிய தூரம் ஏராளம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு பெருக போகிறீர்கள். நீங்கள் பெருகுவதற்கு தேவையான ஒன்று, எல்லா கசப்புகளை தூக்கி எறியுங்க. எல்லா கசப்புகளை தூக்கி எறியுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே இருந்ததை தூக்கி போடுங்க ஆண்டவரே. Thank you Lord. இந்த இரவு ஒரு விடுதலை இரவாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நிறைய சரீர பலகீனம் நீங்க உங்களுக்கு சுகமாக போகிறது. நிறைய சிக்னஸ் காரணம் இந்த பிட்டர்னஸ், இந்த கசப்பு தான் நிறைய வியாதிகளுக்கு காரணம். இன்னைக்கு அந்த சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது கிரானிக்கல் டிசீஸா இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு சுகமளிக்கிற வரத்தை நான் பார்க்கிறேன். மன்னிங்க வாய்களை திறந்து மன்னிங்க. உங்க வாய்களை திறந்து மன்னிங்க. மன்னிங்க. வேதம் சொல்லுகிறது, எங்கள் எதிராளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. எங்கள் எதிராளிகளுக்கு நான் மன்னிக்கிறதை போல, if you are not forgive our enemies sin, our sin cannot be forgiven by God. எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பணியை போல தேவ அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பணியை போல தேவ அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. அக்கினி சூளையை பார்க்கலும் மேலான ஒரு தேவன் என்று சொல்லுங்க. என் பலகீனத்தை பார்க்கலும் மேலான சொல்லுங்க. என் வீட்டு உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. Increase your prayer. Increase your praise. Increase your praise. யார் அமைதியா இருக்க வேண்டாம். எரிகோவை பார்க்கலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். யோர்தானை பார்க்கலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் என்னோடு கூட இருக்கிற பெரியவர். Don't boost your weakness. Don't boost your enemy. Don't boost your situation. Glorify the Lord. Glorify the Lord. Glorify the Lord. Open your mouth and glorify the Lord. உங்கள் பலகீனத்தை பார்க்கிலும் யெகோவா ராஃபா பெரியவராய் இருக்கிறார். உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் உங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை பார்க்கிலும் தேவைகளை சந்திக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். யெகோவா ஈரே, நீர் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். எல் ஷடாய், சர்வ வல்லமையுடைய தேவன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது நாவில் இருக்கும். தேவனை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்க பலகீனமான இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு சுகம் இறங்கி வருகிறது. இயேசு சுகம் இறங்கி வருகிறது. இந்த இரவு ஒரு சுகமளிக்கிற இரவாய் கர்த்தர் மாற்றுகிறார். Touch your body. Touch your body. Wherever you have a sickness, today God is going to heal you. God is going to heal you. கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். உங்கள் துதியை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் சுகமாக்குகிறேன். என் ஜனங்களை விடுவிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தினை இனி ஒரு நாளைகள் காண போகிறது இல்லை. இன்றை கண்டு வந்த சத்ருவை இனி ஒரு நாளைகள் காண போகிறது இல்லை. இந்த கேம்பை முடிச்சு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள்
பார்க்கறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் காண்பிக்கிறதா அவங்க சொல்லிட்டு கர்த்தர் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறார். God is honoring you. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருங்க. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ்வித்த மகிமனையே மகிழ்வித்த மகிமனையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. தகப்பனே, இந்த இரவு வேளைக்கு அவருக்கு நன்றி. உங்களுடைய பிரியமான ஜனமாடிகளை மாற்றின தயவுக்காய் நன்றி. இனி வருகிற நாட்கள் கர்த்தர் நேசிக்கிற மனுஷ விதமாய் இருப்பார் என்பது அடையாளமா நீர் எங்களோடு கூட செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை பெருக பண்ண போகிற தயவுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரியமான ஜனமாய் இருக்க ஆண்டவரே, உம்முடைய எல்லா நன்மைகள் நாங்கள் சுகித்திருக்க கிருபைத்தார். உமக்கு சகல துதிகளையும் மகிமையை செலுத்தி இயேசு கிறிஸ்து நீடி என்று நாம் வந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவருக்கு மாத்திரமே இல்ல, நமக்காகவே ஆண்டவர் பேசினார். இல்ல, நம்முடைய திருச்சபைக்காகவே ஆண்டவர் பேசினார். அதாவது நீங்க காலைல கூட வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ரெப்புடேஷன் இதெல்லாம் சீரியஸ் நமக்கு இல்ல. நிறைய காரியங்களை வந்து மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி வருகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். திருச்சபையை ரொம்ப நேசிக்கிறார். that I know. அது வந்து கன்ஃபர்மேஷனும் வந்து பாஸ்டருக்கு கொடுத்துட்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயரங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாங்க. Thank you, Pastor. Surely it is the Spirit of God moving amongst us. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக.